தெளிவுறவே ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, மொழி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் 192வது நிகழ்வாக இந்த மாலையிலே இது உங்கள் முன்னே மலர்கின்றது. ஜூம் அரங்கிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற இணைய தளங்களிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும், பாரதி அன்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து பாரதியை பேசுகிறோம், பாரதியை பாடுகிறோம். மகாகவியினுடைய எத்தனையோ வரிகளிலே நாம் ஆழ்ந்து போனாலும் அவன் சக்தியை பற்றி பாடுகின்ற இடங்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சக்தி அதிகம் வாய்ந்தவையாக தெரிகின்றன. ஏன்னா அதிலே சக்தி தாசனாக இருந்தவன். எனவே சக்தி பாடல்களாக நம்ம இப்போ பார்த்து கொண்டு வருவோம். மகாசக்தியினுடைய வாழ்த்தை பார்த்தோம், இப்பொழுது பஞ்சகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இப்போ உங்களுக்கு இப்போ நான் அமெரிக்கால இருக்கிறதுனால எனக்கு காலையில ஒரு 5:30 மணி இருக்கும். இந்த காலை வேளையிலே இளங்காலை போதிலே இறைவனை பற்றி பாரதி பேசுகிறது எண்ணி பார்க்கும்பொழுது மனத்துக்கு மிக இதமாக இருக்கிறது. எப்பவுமே எந்த நேரமாக இருந்தாலும் அந்த இறைவனை பற்றி எண்ணும் போது மனத்துக்கு ஒரு அமைதி கிடக்கிறது. காலங்காலமாக நீங்க யோசித்து பார்த்தால் மன அமைதி, இத்தனை கோவில், இத்தனை அஹ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்துலயும் அது இறைவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த கடவுள் என்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட் இருக்க, அந்த தத்துவம், அது மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் விளக்கமாகவும் விளங்குகிறது. அது மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது. ஒரு நிமிடமாவது அது யாரு, இது என்ன, நாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம், நமக்கு யார் துணை என்று கேட்கும் பொழுது இந்த கடவுள் தத்துவம் நிற்கிறது. இது நம்ம நாட்டில் காலங்காலமா இருக்கக்கூடிய தத்துவம். பாரதிக்கு முன்னாலே பல்லாயிரம் ஆண்டுகளாக பல பெரியவர்கள் பாடி சென்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம். அதை என்ன செய்கிறான் பாரதி கையிலே எடுத்துக்கொள்கிறான். இந்த கடவுள் நம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான இறை தத்துவத்தை கையிலே எடுத்துக்கொண்ட பாரதி அதை எப்படி சமுதாயத்தினுடைய நல்வழிக்கு பயன்படுத்தலாம் என்பதாக அவன் நினைத்து பார்க்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா தேவாரம்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ், அண்மையில இருக்கக்கூடிய வள்ளலார், இந்த மாதிரி வள்ளலார் கூட கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கிறார். பொதுவாக பேசுவார்களை ஒழிய பாரதியைப் போல இறைவனை சம்பந்தப்படுத்தி இறை அருளாலே என்ன ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம் என்று எழுதுகிறார். ஆணிகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் எழுதுறான். இப்ப பண்றதுக்கெல்லாம் எனக்கு பராசக்தி உதவு பண்ணும். அதாவது கடவுளை பொதுவாக வேண்டுவது என்பது வேறு. கடவுளை இதை யாரு செய்வார்கள்? யோசித்து பாருங்கள். நீங்க போறீங்க, இப்போ இளம் தம்பதியர் இருக்கிறார்கள், கல்யாணமான தம்பதிகள். அது முடிஞ்ச உடனே திருமணம் பிறகு கோவிலுக்கு செல்கிறார்கள். இறைவா எங்களுக்கு எங்களுக்கு இல்லறத்திலே நல்ல ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இனிமையாக இருக்க வேண்டும் வேண்டுவார்கள். பெற்றோர்கள் நல்ல குழந்தை பெற வேண்டும் என்று வேண்டுவார்கள். அப்போ தனிப்பட்ட ஒருவன் இறைவனை வேண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தி ஃபோக்கஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது இன்னும் தெளிவு பெறுகிறது. கொஞ்சம் ஒரு குழந்தை இருந்துட்டு ஒரு 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 நடுத்தர வயது தம்பதிகள் இறைவன் போனா, ஐயா நான் ஒரு வீடு கட்டணும், இந்த வீடு கட்டி நாங்க வாழ வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலே வேண்டுகிறவர்கள் வேண்டுதலை இன்னும் கூர்மையாக மாற்றிக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கிறத வேண்டிக்க மாட்டான். இது வேணும், எனக்கு இது வேணும் என்று வேண்டுவார். இப்போ பாரதியை யோசித்து பாருங்கள். பாரதி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் மிக கூர்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சக்தியிடம் வேண்டுகிறான். நீ யோசித்து பார்த்தால் தெரியும். அதுதான் பாரதியினுடைய பெருமை. அதாவது நீங்க எப்போ விஸ்வரூபம் பண்ணும். ஒரு முறை ஜெயகாந்தன் பேசினார், அருமையான பேச்சு. ஜெயகாந்தன் மாதிரி பேச்செல்லாம் கேட்டிருக்கணும். ஜெயகாந்தன், மாப்போசி. பாரதியை பற்றி ஜெயகாந்தனும் மாப்போசியும் பாரதியை பற்றி ஜெயகாந்தனும் காந்தியை பற்றி மாப்போசியும் பேசின பேச்சே கேட்காதவர்கள். ஒரு அடிப்படை குவாலிபிகேஷன் தான் முடியும். அப்போ ஜெயகாந்தன் பேசும்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னும் நினைவு இருக்கு, விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதில்லை பார்க்கப்படுவது என்று அவர் சொன்னார். அது அற்புதமான வார்த்தை. இப்போ ஆஹ்,
இந்த விஸ்வரூபம் எங்கிருந்து கிடைக்கிறது? நமக்கு பார்த்தா சினிமால பார்த்தா அப்படியே பெருசா வந்து கிருஷ்ணன் வந்து ஒசரமா நின்று இருப்ப கையில சங்கு சக்கரத்தோட இங்கேருந்து அவன் பார்க்கறான். ஆனா யார் இந்த விஸ்வரூபத்தை தனக்குள்ளே தரிசிக்கிறார்களோ அவன்தான். இப்போ பாரதி என்ன நினைக்கிறான்? தனக்குள்ளே இந்த உலகத்தை பார்க்கிறான். அவன் கையில ஒண்ணும் இல்ல. அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா இல்லையாங்கிறத பத்தி அவனும் கவலைப்படல. ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்திலே சித்தனாக இருந்தாலும் வாழ்க்கையிலே ஒரு இல்லறத்தானாக இருந்தான். ஆனா அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுறான். ஒரு பெரிய மகாராஜா மாதிரி இந்த உலகத்துக்கு இது மாதிரி இது பண்ணோம். அதுபோல அதனால தான் சொல்றேன், இவனுடைய தோத்திர பாடல்களாக இருந்தாலும் அது பாரதி எழுதினால் அது வித்தியாசமாக இருக்கும். பாரதி எதை பண்ணாலும் வித்தியாசமா இருக்கும். நான் போன முறை பேசும்போது சில விஷயங்கள் எங்களுடைய வழக்காடு மன்றத்துல பேசும்போது கூட சில விஷயங்கள் பாரதியை பத்தி சொல்ல நினைத்தேன். அப்புறம் திருப்பி பாரதி டாக் ஆயிடும் அது. என்னை விட்டா பெருசா பாரதி பற்றி தான் பேசிட்டு இருப்போம். அதுல என்ன செய்யறான் பாரதி? பத்திரிகை நடத்தும் போது, சக்கரவர்த்தினி பத்திரிகை நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேலை, எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. 8 அணா 10 அணா 1 ரூபாங்கிறது. பெண்களுக்கு குறைவான விலையில கொடுங்க. ஐடியா. அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு வீட்டுல ஒரு தாத்தா எல்லாரையும் பெரிய ஒரு 20 30 பேரன் பேத்திகளை எடுத்த தாத்தா எல்லாரையும் எப்படி அன்போடு அணைத்து கொண்டிருப்பாரோ அது போன்ற நிலையில இருந்து பாரதி பேசுகிறான். எனவேதான் நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும். எனவேதான் அவனுடைய தோத்திர பாடல்களில கூட இந்த அளவு இருக்கிறது. அப்போ அதனாலதான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து மிக எளிமையாக தாண்ட முடியவில்லை. காரணம், அவன் என்ன சொன்னான்? முதல்ல தொலைந்தது அச்சம், ஐயம் தொலைந்தது, அச்சம் தொலைந்தது என்று பேசுகிறான். நான் சொன்னேன் போன முறை, ஐயமும் அச்சமும் தொலைந்தது என்று சொன்னால் யார் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ என்னை பற்றி தினம் தினம் கவலை. எனக்கு என்னம்மா கவலை? நான் பாட்டு உட்காந்துருக்கேன். நான் உன் கைக்குழந்தை, மடி குழந்தை சொன்னா, மடியில ஒரு அருமையான கவிதை, அந்த கவிதை வரி மறந்து போய், மடியில தவழக்கூடிய குழந்தை கூட இல்லைன்னா அவன் கையில இருக்கிற குழந்தை அப்படின்னா. அதான் மடியில இருக்கிற குழந்தை கூட கொஞ்சம் நகர்ந்து அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இது கை குழந்தை. ஆகவே இப்படி தன்னைத்தானே முழுதாக ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது பாரதி சொல்றான், ஐயம் தொலைந்தது, அச்சம் தொலைந்தது என்று சொல்கிறான். அப்ப நான் சொன்ன அச்சம் என்பதற்கான அடிப்படை காரணம் வியப்பு. அதாவது ஒரு தொல்காப்பிய சூத்திரம் இருக்கிறது, நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் வெகுளி என்று அப்பாலெட்டே மெய்ப்பாடென்ப என்று 8 மெய்ப்பாடுகளை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அதுல மருட்கை என்பது வியப்பு. இந்த வியப்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த வியத்தல் இருக்கிறது. பார்க்கறான் நண்பர் குலோத்துங்கன் என்ற பெயரிலே வாசைய குழந்தைசாமி அவர்கள் மிக அற்புதமான கவிதை எழுதினார்கள். மானுட யாத்திரை என்று ஒரு 3 பெரிய வால்யூம். அதை பற்றிய விமர்சனம் நான் ஒரு நூலாக வெளியிட்டேன். ஒரு பெரிய நூல். அது பரிசு கிடைத்த நூல் அது. அந்த நூல்ல வந்து அவருடைய அந்த மானுட யாத்திரை கவிதை பூரா நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம் அந்த நூல். அது விமர்சனம் செய்திருக்கிறேன். அதுல அவர் எழுதுவதில் மனிதனுடைய பரிணாமத்தை பற்றி எழுதும்போது மனிதன் ஆரம்பத்துல பயப்படுகிறான். புதுசா இருக்கான் மனுஷன். அவர் யோசிச்சு பார்க்கிறார். மனுஷன் பிறந்திருக்கான். இப்படி திரும்பி பார்த்தபோது நல்ல வெளிச்சம்லாம் இருக்கு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெளிச்சம் காணும். அப்படியே போய் கவுந்து படுத்துக்கிறான். என்னடா ஒண்ணுமே தெரியலன்னு இருட்டுல. அப்புறம் பார்த்தா மறுநாள் காத்தால மறுபடி சூரியன் வருது. இன்றைக்கு நாம் எதையெல்லாம் எளிதாக நினைக்கிறோமோ அதெல்லாம் புதிய அந்த கால ஆதி மனிதனுக்கு அவையெல்லாம் புதியதாக இருந்தன. வியப்பை உண்டாக்கக்கூடியதாக இருந்தன. வித்தியாசமாக இருக்க திடீர்னு மின்னல் வெட்டுறது, இடி பயப்படுறான். என்ன பண்றது? அவனுக்கு எதையோ ஒரு பற்றுக்கோடு தேவை. அந்த அச்சத்தின் காரணமாக மனிதன் தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எண்ணி பார்க்க தொடங்குகிறான். அதுல எழுதும்போது நான் சொன்னேன், ஐயா பேராசிரியர் வாசே குழந்தைசாமி ஐயா அவர்கள் எழுதிய அந்த அற்புதமான அந்த பின்னணியில யோசித்து பார்த்தால் இன்றும் பல நேரங்களிலே மனிதனுக்குள் ஒரு ஆதி மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு அச்சம் இல்லையா? இவனுக்கு வந்து பயம் இல்லையா? இவனுக்கு ஏக்கம் இல்லையா? இவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா? இவனுக்கு ஏமாற்றங்கள் இல்லையா? இவனுடைய தொடர்பிலே எல்லாம் இருக்கின்றன. இவனுக்கும் ஒரு பற்றுக்கோடு தேவையாக இருக்கிறது. அப்போ என்ன செய்தான் மனிதன்? எது தனக்கு வியப்பை கொடுத்ததோ அந்த வியப்பையே இறைவனுடைய வெளிப்பாடாக எண்ணி பார்க்கிறான். அதனால்தான் இந்த ஏர்லியஸ்ட் அந்த கால ஆதிகால மதங்கள் என்று பார்த்தால் தேர் ஆல் நேச்சர். இந்த உருவ வழிபாடு கூட இல்லை. இந்த நேச்சர் வழிபாடு தான், இயற்கையை வழிபாடுகின்றார்கள். இன்றும் கூட நமது உபநிடத வேத மந்திரங்களை எடுத்து பார்த்தா இயற்கை தான் நிறைய இருக்கும்.
இயற்கை பற்றி தான் நிறைய பேசியிருப்பார்கள். யஜுர்வேதத்துல ஒரு மந்திரம் வருது, யுஷேத்வா உர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தா என்று ஒரு மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தினுடைய அடையாளம் என்னன்னா, நான் குறிப்பிட்டிருங்க, அதை ஏற்கனவே குறிப்பிட்டிருங்க உங்களுக்கு. சில நேரங்களிலே மறுபடியும் அதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாது இல்ல. அதுல அந்த வேள்வியிலே ஒரு மரத்திலிருந்து அந்த மரத்தினுடைய சின்ன ஒரு கிளையை ஒடித்து அவன் அந்த வேள்விக்காக போடுகிறான். அந்த வேள்வியில எடுத்து அதை போடுறான். ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளைய, ஒரு சின்ன கிளையினுடைய ஒரு ஒரு அப்ப போட்டாதானே வேள்வி வரும். அதை உடைக்கும் போது அவன் சொல்றானா, மரமே, நீ என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதே. இதை ஒடித்து நான் இந்த வேள்வியிலே போடுகிறேனே, இது ஜுவாலையாக, இது அக்னி சம்பந்தத்திலே எரிந்து ஆவியாக மேலே வந்து, அது மேலே கருமேகமாக மாறி, நீர் கொண்ட மேகமாக மாறி, ஒரு நாள் மழையாக மாறி, அது பெய்து நிலத்திலே பெய்து, அது உன்னுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. எனவே என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அதுல இருந்து சொல்றான். there are so many mantras. குளிக்கும் போது நீர் நிலையில, ஒரு கங்கை காசிங்கிறது மட்டும் இல்ல, எந்த நீர்நிலை குளம் குளித்தாலும் கூட ஒரு ஒரு மன்னிப்பு, தனமந்திரம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த மந்திரத்தை வந்து, என்னை மன்னித்துக்கொள், நீர்நிலையே நீ வந்து தூய்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறாய், என்னுடைய சம்பந்தத்தினாலே உனக்கு மாசு நேர்கிறது, மன்னித்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாகரிகத்தை இந்த இந்து மதம் வளர்த்திருக்கிறது. எல்லா நாகரிகங்களும் நதிக்கரையிலே வந்து சொல்லுவாங்க. எல்லா ரிலிஜன்ல பார்த்தாலும் வந்து இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய ரிலிஜன் தான். நாட் ஓன்லி தட், பின்னாடி நான் சொல்ல இருக்கிறேன், என்ன மெயின் டிஃபரன்ஸ் சொல்ல இருக்கிறேன். அப்போ இந்த அளவு இயற்கையை நேசித்த அந்த மக்களுக்கு அடிப்படை என்ன என்று சொன்னால், ஒரு பக்கம் வியப்பு, ஒரு பக்கம் அச்சம். எனவேதான் பாரதி முதல்ல அந்த ரெண்டுத்தையும் தூக்கி போட்டான். இந்த ஓடிவாட, இந்த குழந்தையை பார்த்த உடனே அம்மா அந்த குழந்தை அங்கே இருக்கும், வா அப்படின்னு கையை நீட்டுவா. அதுவா வரும், வந்து கட்டிக்கும். இருந்தாலும் அப்படி கை நீட்டுற ஆதரவாக. நீங்க பார்த்தோன்னா த கிரேட் ஜீசஸ், ஜீசஸ் உடைய அந்த இது நிற்கும். இந்த சிலைகளை பார்க்கும்போது பல இடங்கள்ல இப்படி கையை நீட்டி வாருங்கள் அரவணைப்போம் நின்றுப்பாங்க. வாட் அ கிரேட் ஜெஸ்டர். ஒரு ரெண்டு கையை நீட்டி வா என்று கூப்பிடும் போது அந்த மனித நேயத்துக்குள்ள ஒரு நெருக்கம் தெரிகிறது இல்லையா? அப்படி கவிதையிலே கைகளை நீட்டி வா என்று அரவணைத்துக் கொண்டவன் பாரதி. அவனுடைய வரிகளினாலே, தன்னுடைய தமிழ் எழுத்துக்களாலே நம்ம எல்லாம் வந்து அரவணைத்துக் கொள்கிறவன் பாரதி. அதனாலதான் சொன்னா ஐயமும் அச்சம் தொலைந்தது அப்படின்னு அந்த பாட்டுல போகுது. அந்த பாட்டுல மேல பாரா, நான் சொன்னேன் உயிர்களுடைய அடையாளம் அச்சம், உயிர்களுடைய மிச்சம் அச்சம். என்று அச்சம் தொலைகிறதோ அனைத்தும் தொலைந்து விட்டது. எனவேதான் பாரதி சொன்னா, அச்சத்தை வேட்கதனை கொன்று விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். சாவு அழிஞ்சு போறதுன்னா வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து மரணமிலா பெருவாழ்வு, வள்ளலார் சொன்னார். மரணமிலா சாவு அழிந்து போனா யூ ஆர் பியாண்ட் தட், யூ ஆர் ஜாயிண்ட் வித் எலிமெண்ட்ஸ் இல்லையா? சொன்னான் இது பண்ணோம். ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு சம்ஸ்காரங்கள் இருக்கும், உயிர் போன பிறகு என்ன செய்கிறது என்று. அதுல வந்து தீ மூட்டுவது, அக்னியை வச்சுதான் எல்லாம். இஃப் யூ ஆர் ஹிந்து தென் இட் ஷுட் பி ஒன்லி நெருப்பு தான் ஆதாரமாக இருக்கிறது. நெருப்பு நெருப்போட போ. இல்லைன்னா இது வந்து கிறிஸ்துவத்துல என்ன பண்றா, அந்த மண்ணில் போட்டு மண்ணோடு மண்ணாக யூ ஆர் கெட்டிங் பேக் டு தி எலிமெண்ட்ஸ். ஸோ எவ்ரிபடி, நீங்க வந்து இதுல எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. மனித மனத்தினுடைய அச்சமும் மனித மனத்துக்கு தேவையான அரவணைப்பும் எது கொடுக்கிறது என்று சொன்னால் இறை நம்பிக்கை. அதை பாரதி உறுதியாக பற்றி கொள்கிறான். இங்க இவர் சொல்வர், கௌதமானந்த ஜி பிரசன்ட்லி இஸ் ஹெட் ஆஃப் ராமகிருஷ்ணா மட் அண்ட் மிஷன், தட்சிணேஸ்வர், கல்கட்டா. அவர் ஒரு முறை எங்க கல்லூரிக்கு நான் இருக்கும்போது, கல்லூரியில எப்பவும் கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு வருடத்துக்கு 2 முறையாவது கல்லூரியில வந்து மாணவர்களை வந்து பார்த்து சந்தித்து பேசுவதற்கு வருவார். இப்போ ஒரு முறை விளையாட்டா சொல்லுவார், சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவார், மாரல் ஸ்டோரி. அப்போ என்ன ஒன்று சொன்னார், ஒரு கப்பல்ல வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ஒரு படகோ இன்னும் ஒன்றுத்துல போயிட்டு இருக்காங்க, பல பல மதத்தினர் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து கப்பல் ஆடிட்டு இருக்கு, அங்கேயும் ஆடிட்டு இருக்கு, முழுகிற மாதிரி ஆயிடுது. உடனே அங்க இருந்து அந்த படகோட்டி சொன்னா, இந்த போயிடுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, என்னால காப்பாற்ற முடியாது, எல்லோரும் அவர்களுடைய கடவுளை நினைத்து கொண்டு அந்த அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள், விழாமல் உங்களை தடுப்போம் அப்படின்னு சொன்னானா. எல்லாம் அவன் தன்னுடைய கடவுள், ஒன்று ஜீசஸ், முருகன், ஒன்று அல்லா, எல்லாரும் அவன் டக்கு டக்குன்னு பிடிச்சுட்டான். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவன் திறந்தான் பாருங்க, அவனுக்கு எதை பிடிக்கிறதுன்னு தெரியல. அவன் பிடிக்க தெரியாது, கீழே விழுந்துட்டான். அவனுக்கு வந்து எதுவுமே பற்ற முடியல என்று அந்த ஒரு கதை ஒண்ணு போகும்.
ஆகவே இந்த பற்றுக்கோடு என்பது முக்கியம். அதை பாரதி எடுத்துக்கொள்கிறான். இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கிறது? எங்கெல்லாம் பாரதி பேசுகிறான்னா, சக்தி பாடல் மட்டுமல்ல, எல்லா பாடலும் பேசுகிறான் என்று சொன்னேன். இப்போ இந்த வியப்பிலே கடவுள் இருக்கிறான், இயற்கையிலே கடவுள் இருக்கிறான் என்பதை பாரதியை போல பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வந்து வள்ளுவன் சொல்லியிருக்கிறான், மழைதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மழையை பத்தி பாரதி கண்ணுக்கு தெரிய கடவுள் என்று பேசியிருக்கிறார். இன்னொரு ஒரு தொகுப்பு இருக்கு, நாலடியார். நாலடியார்ல ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கு. இந்த நாலடியார்ல இருக்க கடவுள் வாழ்த்து எப்படின்னா, வான் இடு வில்லின் வரவரியா வாய்மையால், வான் இடு வில்லின் வரவரியா வாய்மையால், கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உற வணங்கி சேர்ந்து. முதல்ல அதை சொல்லிடுறேன். யாம் சென்னி உற நிலம், அதாவது சென்னி உற வணங்கினா, சென்னினா தலை, அந்த தலை அப்படி கீழே படும்படியாக நான் வணங்குகிறேன். யாரை? கடவுளை. இந்த இந்த இது எழுதுவதற்கு கடவுளை வணங்குகிறேன். யார் அந்த கடவுள்னா, கால் நிலம் தோயா கடவுளை சொன்னார். நாலடியார் வந்து சமண நூல், சமண முனிவர்கள் எழுதிய நூல் என்பதுதான் அதுக்கு பேரே கிடையாது. யாரு நாலடியார், எவ்வளவு பேர் எழுதினாங்க, யார் எழுதினாங்க தெரியாது. அது பெரிய கதை. அது அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. அது வரலாறு. அதுல எழுதுறார், கால் நிலம் தோயா கடவுளை. வள்ளுவன் என்ன சொன்னா, மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார். இப்போ இறைவனை இயற்கையோட சம்பந்தப்படுகிறார். வள்ளுவன் என்ன சொன்னா, மலரிலே இருக்கக்கூடிய மலர் மிசை, மலரின் மேலே நடக்கக்கூடியவன். நாலடியார்ல சொன்னா, கால் நிலம் தோயா கடவுள். நாம் எதெல்லாம் செய்கிறோமோ நம்மை போலவே செய்கிறோம்னு பார்த்து நமக்கு வியப்பு வராது. நாம் தரையில நடக்கிறோம், தண்ணீர்ல நடக்கிறோம்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கொம்பு கட்டி மேல கயத்துல நடக்கிறவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நம்ம போல நடக்கிறவனை பார்த்தா நமக்கு ஆச்சரியம் இல்லை. அப்போ எந்த கடவுளும் நம்மை போலே இருந்தாலும் நமக்கு மேலே உள்ள ஆற்றலோடு இருக்கிறான். அதுதான் கான்செப்ட் கிரியேட் பண்றாங்க. அதனால்தான் சொன்ன வியப்பின் அடிப்படை. அப்போ நம்மை வியக்க வைக்காத ஒருவரை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கடவுளுக்கு வந்து ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிசன்ஸ் என்று எல்லாவற்றையும் அவருக்கு ஏற்றி சொல்லுகிறார்களே, அதனுடைய அடிப்படை இதுதான். அப்படி வியக்கிறான். அப்ப என்ன சொல்றான்? அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கால் நிலம் தோயா கடவுள். நம்ம எல்லாம் தரையில் நடக்கிறோம், ஆனா கால் நிலம் தோயா, கால் நிலத்திலே தோயாமல் நடக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறான். அவனை பார்த்திருக்கா? தெரியல. வானீடு வில்லின் வரவரியா வாய்மையால். எப்படி இந்த வானவில் எப்படி வந்து மறைகிறது என்று தெரியாமல் இருக்கிறதோ, அதை போல இருக்கக்கூடியவன் இறைவன் என்று நாலடியார் பேசுகிறது. இன்னைக்கு வந்து டுடே we are talking about rainbow. We know the science behind rainbow. What kind of the color bands are there in rainbow? விப்கியார் வந்து ரெண்டு வானவில் ஒன்னா சேர்ந்து இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வானவில் எப்படி வருகிறது, இப்படி வானவில் போட்டோன்னா மேல விப்கியார்ல வந்து வயலட் டு ரெட், கீழே இருந்து மேல இருக்குமா, மேல இருந்து கீழே இருக்குமா, ரெண்டு பக்கம் இருக்குமா? இதெல்லாம் வந்து டுடே இட் ஹஸ் பிகம் a மேட்டர் ஆஃப் சயின்ஸ். ஆனால் இந்த வானவில் அதனுடைய அந்த வானத்துல பார்க்கறான் அந்த காலத்துல மனிதன். ஒரு வானவில் தெரிகிறது. அது எப்போது வருகிறது எப்போது மறைகிறதுன்னு தெரியல. த ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் அ ஸ்மால் டிராப்லெட் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த தெரியாத விஷயத்தை என்ன அதை போல வரவரியா வாய்மையால், எப்படி இயற்கை என்பது அது என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலை இருக்கிறதே, வியப்பை ஊட்டுகிறதே, அப்படி வியப்பை ஊட்டுபவன் கடவுள் என்று சொல்கிறார். ஆகவே பாரதி இயற்கையை கடவுளாக எண்ணி பார்க்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அது மரபு தொட்டு வரக்கூடியது என்பதற்காக நான் இத்தனையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவன் எல்லாவற்றிலும் பார்க்கிறான். நீ அங்க இருக்க, இங்க இருக்க, அதான் சொல்லலாம். போன இதெல்லாம் பேசணும் இதை பத்தி. பாட்டுல மலையில இருக்கிறாய், கடல்ல இருக்கிறாய், ஐந்து பூதங்களிலே இருக்கிறாய் என்றெல்லாம் பாரதி பேசுகிறானே, அதற்கான மரபினுடைய பின்னணியை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான் அந்த பாட்டை பார்த்துடலாம் மறுபடி. ஒரு செகண்ட். பாட்டு ஸ்லைட்ல இருக்கா? அது ஒண்ணு ஒரே பக்கத்துல செகண்ட். ஒண்ணு இருந்தா கொஞ்சம் நன்னா இருக்கும். ரெஃப்ரெஷ். ஆ, ஐயமும் திகைப்பும், அது அன்னைக்கு நேற்றுக்கு போன முறை மாத்தினோம். ஐயமும் திகைப்பும் தொலைந்தன. தேங்க்யூ. ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, ஆங்கே அச்சமும் தொலைந்தது. இதுதான் பார்த்திருக்கோம். அன்னைக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை என்ன சொன்னா, ஒரு 1.5 லைன் தான் பார்த்திருக்கோம். அதுதான் சிறப்பு. சினமும் பொய்யும் என்றிணைய புன்மைகள் எல்லாம் போயின.
உறுதி நான் கண்டேன் என்று சொல்கிறான். அப்போ முதல்ல போனது ஐயம் அச்சம் ரெண்டும். ஐயமும் திகைப்பும் வியப்பும் போச்சுங்கிறான். இப்போ அடுத்து அச்சம் தொலைந்தது, மூணு விஷயம் தொலைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா, புன்மைகளெல்லாம் என்ன புன்மைகள்? சினமும் பொய்யும் புன்மைகள் என்று சொல்கிறான். அப்போ இந்த இதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, புன்மைகள் எல்லாம் என்று சொல்லிட்டு என்ன சொல்றான்? சினமும் பொய்யும் என்று இணைய. இணையன்னா என்ன அர்த்தம்னா, இவற்றை போல, என்று இவற்றை போல புன்மைகள் எல்லாம் போயின, உறுதி நான் கண்டேன். அப்போ மனசுல உறுதி வரத்துக்கு இவனுக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கு? ஐயம் போச்சு, அதாவது சந்தேகங்கள். திகைப்பு வியப்பு போனது. அச்சம் தொலைந்தது மூணு. அப்புறம் சினம் பொய், இந்த ரெண்டு இருக்கு. இப்போ இந்த சினம் பொய்யை பத்தி நம்ம பார்த்து விட்டு மேலே செல்ல இருக்கிறோம். சினத்தை பற்றி பேசும்போது, சினமும் பொய்யும் என்று சொல்லும்போது மட்டும் இணைய புன்மைகள் எல்லாம் என்று பாரதி பேசுகிறார். மத்ததுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தல. என்ன சார்? ஏனென்றால் இப்ப வியப்பு சாதாரண நிலையிலே சந்தேகம் ஏற்படுகிறது, வியப்பு ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. ஓகே, ரைட். அதாவது நான் எப்பவுமே சொல்றது, ஒரு ஒரு லாங்குவேஜ்ல வந்து தி அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ் இஸ் தட் விச் இஸ் குவாலிஃபையிங் த நவுன். அப்போ இவன் என்ன சொல்றான்? மத்ததுக்கு வந்து ஐயம் அச்சம், அதாவது அச்சம் வியப்பு சந்தேகம், இது எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் உண்டு. சமநிலையில இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு கூட இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த சினம் பொய் என்ற இரண்டு இருக்கிறதே, அது புன்மை குணங்கள். அது நல்ல மனிதனுக்கு வரக்கூடாது. பினிஷ். இதை வந்து பல பேர் பலவிதமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நேர்த்து நிகரல்லார் ஒரு நாளடியார். திருக்குறள் மாதிரி எனக்கு நாலடியாரும் ரொம்ப முக்கியம். திருக்குறள் 2 லைன்ல சொன்னது, நாலடியார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு 4 லைன் எழுதியிருப்பார். ரொம்ப திருக்குறளை நேசிக்கிறவன் வந்து, என்ன நாலடியார் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேஸ்ட், நிறைய வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணிட்டாமா, ரியலாவே படிச்சு பார்த்தா. பேசிக்கொண்டு ஒன்றை படிக்கும் போது இன்னொன்று தொடர்பு வருகிறது. அது எழுதுறார், நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லிய கால். நேர்த்துனா எதிர்த்து, நம்ம எதிர்த்து ஒருத்தன் வந்து நிகரல்லார், நமக்கு நிகராக இல்லாத, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இல்லாதவன். எப்பவுமே வந்து நம்ம ஈக்குவல் ஆள் ஏதாவது ஒன்று சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு கீழாக இருக்கக்கூடியவன் நம்மளை பார்த்து மோசமா பேசிட்டானா இன்னும் கோவம் அதிகமா வரும். அப்ப என்ன எழுதுறாரு? நேர்த்து நிகரல்லார், நமக்கு நிகரல்லார் நீரல்ல சொல்லிய கால். நீரல்லன்னா நீர்மையல்லாத சொல். நீர்மை என்று சொன்னால் பண்பற்ற என்று சொல். அப்ப பண்பற்ற சொல்லை நம்மளுடைய சமநிலையில இல்லாமல் நமக்கு கீழாக உள்ளவர்கள் எதிர்த்து நின்று சொல்லும் பொழுது, வேர்த்து வெகுளார் விழுமியோர். அப்படிங்கிறா பாருங்க. அந்த நிலையில கூட கோபப்படாமல் யார் இருக்கிறானோ அவன்தான் விழுமியோர். அதாவது நல்ல நல்ல குவாலிஃபை பண்றான். கோபம் வராத ஆளெல்லாம் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்லை. எப்போ கோபம் வருகிற, அதாவது செல்லும் அஹ், எல்லா இடத்துலயும் வந்து சினம் காக்க, எங்க வந்து உனக்கு அந்த சினம் போகிறதோ, உன்னால எந்த இடத்துல கோபம் கொடுக்க முடிகிறதோ அந்த இடத்துல சினம் காக்க வேண்டும் என்று வள்ளுவன் பேசுவான். நீ வந்து உனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட போய் நீ கோவப்பட முடியாது. நான் கோவப்படலை, எங்க மேனேஜரை பார்த்தோ எங்க சீனியரை பார்த்தோ கோவப்படலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். உன்னுடைய சினம் எங்கே செல்லுபடி ஆகிறதோ அங்கே காக்க வேண்டும்டா என்று வள்ளுவன். ஒரு லெவல் வேற. நாலடியார்ல இவன் என்ன சொல்றான்னா, நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் வேர்த்து வெகுளார் விழுமியோர். யாரு விழுமியோர்? விழுமியோர்ங்கிறது என்ன பொருள்னா சான்றோன். விழுமியோர் என்பதற்கு பொருள் விழுமிய பெருமிதம் கொண்ட குணம் உடையவர்கள், சான்றோர்கள். இன்னொரு இடத்துல சொல்றான், நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடும் காலம் இன்றி பறக்கும். Finish. இந்த அருமை பாருங்க. நெடுங்காலம் ஓடினும், அவன் இன்னைக்கோ சொல்லிட்டான் ஒருத்தன். இவன் வந்து சின்ன வயசுல ஆபீஸ்ல போயிட்டு இவன் சேர்ந்த அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கணும் சண்டை இருந்திருக்கும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மறக்க மாட்டான். அது வரைக்கும் அவன் மேல அந்த கோபம் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒற்றை சொல் வள்ளுவன் சொல்லிட்டானே, தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே வாயினார் சுட்ட வடு. அந்த வடு உள்ளுக்குள்ளே கேட்கும் போதே அது வந்து வடுதான். அது இந்த சொல்லே வந்து வடுதான்.
அப்போ நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி. ஒரு மோசமான ஆள் என்ன பண்றான், நீச்சனாக இருக்கக்கூடியவனுடைய வெகுளி என்ன ஆகும், கெடுங்காலம் இன்றி பறக்கும். கெடுங்காலம்னா அதுக்கு அது வந்து தொலையக்கூடிய காலமே கிடையாது. இட் இஸ் எவர் அவைலபிள். அது சொன்னா அடுங்காலை. அடுங்காலைன்னா அடுப்புல வச்சு சமையல் பண்ற நேரத்துல நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தணியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம். அதை கம்பேர் பண்றான் ரெண்டு பேருக்கு. இந்த தண்ணியை வந்து அடுப்புல வச்சு சூடு பண்ணும்போது சூடாற தண்ணி அந்த அடுப்புல அந்த ஜுவாலை அணைஞ்சிடுத்துனா அப்படியே இருக்குமா? உடனே தணிஞ்சிரும். அதை போல அந்த க்ஷணத்துல கணமேயும் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது வள்ளுவன் பேரலா. இப்ப இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், இதோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பத்திரிகையில போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாளடியார் எழுதியிருக்கார். பத்திரிகை சொல்லுவான் இல்லையா, நாய் மனுஷனை கடிச்சா செய்தி இல்லை, மனுஷன் நாயை கடிச்சா செய்தி அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது எங்க இருந்து வந்துடா கேட்டனா, நாலடியார் எழுதுகிறார், கூர்த்து நாய் தவ்வி கொளக்கண்டும் கூர்த்து நாய் தவ்வி கொளக்கண்டும் தம்வாயால் பேர்த்து நாய் கவ்வினார் இங்கில்லை. நாயை நம்ம கடிக்கும், நாய் நம்மளை கடிக்கும் போது அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம போய் நாயை கடிக்கிறவங்கிறவன் மனுஷன் இல்லை என்று எழுதுகிறார். அப்போ என்ன பொருள், இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுகிறோமே, இதுக்கெல்லாம் என்ன பொருள் என்றால், இந்த சினம், இந்த பொய், அது மாதிரி பொய் பேசுறது, சினம் இருப்பது, அதான் பொய்யாமை. வள்ளுவன் சொன்னான், பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் மட்டும் சொல்லாதடா, மத்தெல்லாம் பார்த்துக்கோ. வேற ஒன்றும் அறமே கிடையாது. ஓ அப்படியா? ஒருத்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடடா, ரொம்ப சிம்பிளா இருக்க, நம்ம பண்ணலாம். பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லாம இருந்தா ஒவ்வொரு அறமும் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு வந்து ஒரு ரைடர் போட்டான் வள்ளுவன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றுன்னு போடல. ஏன்னா நம்ம ஊர்ல இதுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொய் சொல்லுவேன் சார், லீவ் விட்டேன், பொங்கல் லீவு பொய் சொல்ல மாட்டேன், இது மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதனால அவன் என்ன, நான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், பொய்யாமை என்ற அந்த நிலைப்பாட்டை, அந்த பண்பை பொய்யாது ஆற்றின், தொடர்ந்து நீ எந்த விதமான அதுக்கு எஸ்கேப் ரூட் எல்லாம் போடாத, எக்ஸெப்ஷனல் ரூல்ஸ் விதிமுறைகள்லாம் போடாத, யார் செய்கிறார்களோ வேற அறம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பொய் அது வாய்மை பற்றி அவனுக்கு எழுதியிருக்கிறான். ஆக ரெண்டு விஷயம் இங்க நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த இந்த பாட்டுல வரக்கூடிய ரெண்டு விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறான் என்று நாம மேலே தொடரலாம். இப்போ அவன் என்ன சொன்னான் என்பதை மறுபடியும் நான், சினமும் பொய்யும் என்று இணைய புன்மைகள் எல்லாம் போயின உறுதி நான் கண்டேன். அப்போ வந்து அஞ்சு விஷயத்தை இவன் விட்டான்னா இவனுக்கு உறுதி வருகிறது. நம்ம என்ன முடியுறது அது? அதுதான் பஞ்சகம். இந்த பஞ்சகம் என்னுடைய உள்ளூரா இருக்குது. அஞ்சு விஷயத்தை விடுறான். என்ன? அச்சம் போச்சு, ஐயம் போச்சு, அதுக்கப்புறம் வியப்பு போச்சு, சினம் போச்சு, பொய்மை போயது. ஆக ஐந்து விஷயங்களை விட்டு விலகும் போது நான் உறுதி பூண்டேன். அது பஞ்சகத்துல உள்ளீடாக காண்கின்ற ஒரு எண்ண அலங்காரம். பஞ்சகம் என்று அஞ்சனா பஞ்சகம், அது மாதிரி 10 பாட்டைனா தசகம். எல்லாருக்கும் தெரியும் நாராயணியம். நாராயண பட்டத்திரி அவர்கள் தசகம் தான் எழுதினார். 10 பாட்டா எழுதினார். தசகம் 100 நாளைக்கு எழுதினார். ஒரு நாளைக்கு 10 பாட்டு, அப்படி 100 நாளைக்கு பாட்டு எழுதினார். ஆயிரத்தி மொத்தம் 1034 பாடல்கள் நாராயணியம். ஆகவே தசகம் பாடுவது பஞ்சகம். அந்த பஞ்சகத்துல அருமையா உள்ளுக்குள்ள அந்த அந்த அஞ்சு விஷயத்தை வச்சான் பாரதி என்று அது அந்த ஒரு நயத்தை பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றான்? வையம் இங்கு அனைத்தும் ஆக்கியும் காத்தும் மாய்த்துமே மகிழ்ந்திடும் தாயை. சரி, அடுத்து சக்தியினுடைய அட்ரிபியூட் என்ன? இந்த வையம் இருக்கிறதே, இந்த வையத்தை ஆக்கியும் காத்தும் மாய்த்தும் மகிழ்ந்திடும் தாயை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற நிலையிலே பார்க்கிறோம். தேவி மகாத்மியத்திலே எழுதுவார்கள். சங்கரையர் போல இருக்கிறவர்கள்லாம் அதை பற்றி நிறைய படித்திருப்பார்கள். அதுல தேவி மகாத்மியம் போன்ற இதுல வந்து தேவி என்ற அந்த உருவம் இருக்கிறதே, அந்த சக்தி என்னுடைய பராசக்தியுடைய உருவம் இருக்கிறதே, அது இந்த முத்தேவர்களுக்கும் மேலே இருக்கிறது. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இந்த மூன்று நிலைகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய நிலையிலே தேவி வைத்து பார்க்கிறார். ஆகவே ஆக்கல் காத்தல் அழித்தல், அதுல அருமையான விஷயம், அது அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க பாரதியை ரசிக்கணுங்கிறது நான் சொல்றேன் சார். அதாவது ஒரு சாப்பாடை ரசிக்கிறது அப்படின்னா, அது சில பேர் வந்து நல்ல ஒரு குவாலிஃபைட் சொல்லுவாங்க. அதாவது இட்லி நன்னா இருக்குன்னு சொன்னா போறாது.
சார் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி நல்லா இருக்கு சார். இந்த ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு ஏதோ ஒரு ரசம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னா, சார் இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கு சார், மிளகு கொஞ்சம் தூக்கலா இருந்தது சார். இவன் அவ்வளவு தூரம், அதாவது மனசுக்குள்ளே ஒரு தராசு வச்சுட்டு இருப்பான். ஒரு ஒரு நாக்கு ஒரு தராசு. ஆனா சாதாரணமா பாராட்ட மாட்டாங்க. அதை சொல்லி பாராட்டும். அது மாதிரி இங்க என்ன எழுதுறான் பாரதி, அவன் சக்தியை ரசிப்பவன். நம்ம சாப்பாட்டை ரசிக்கிறோம். அவன் வந்து பாரதி வந்து சக்தியை ரசிக்கிறான். அவளுடைய மடியில தவழக்கூடிய பிள்ளை அல்லவா, அவன் பார்க்கறான், அம்மாவை பார்க்கறான், அம்மாவை பார்க்கறான். அழகான முகந்து அம்மாவை முத்தமிடுறான். அம்மாவுடைய கன்னத்தோடு கன்னம் வைத்துக் கொள்கிறான், காதோடு பேசுகிறான், மடியை கட்டி தன்னுடைய ஆசையை காட்டிக் கொள்கிறான், அவளுடைய தோளோடு தோள் இருக்கிறான். ஒரு குழந்தை அம்மா கிட்ட என்னெல்லாம் பண்ணும், மேலே ஏறி அம்மாவை பிடிச்சு கட்டிண்டு இது பண்ணுவேன், அது அத்தனையும் பாரதி பண்றான். அப்ப என்ன எழுதுறான் அதுல பாருங்க, வையமிங் அனைத்தும் ஆக்கியும் காத்தும் மாய்த்துமே மகிழ்ந்திடு தாயைன்னு எழுதுறான். இந்த வார்த்தை இது வரைக்கும் எவனுமே எழுதி கிடையாது. எல்லாம் செய்யறாங்கப்பா, கடமை. கடவுள் என்ன செய்யற, பிரம்மா என்ன பண்றாரு பண்றாரு, இது பண்றாரு பண்றாரு சிவன். இங்க என்னதுன்னா மகிழ்ந்துமேங்கிறான். இதெல்லாம் பண்ணி மகிழ்ச்சியிலே செய்கிறாளாம். என்ன அருமை பாருங்க. இத சட்டில் எழுதினான், அதாவது மகாகவிகள் தான் எழுதுவான். இத மகாகவிகள் அலோன் கேன் டூ லைக் திஸ். இவன் இன்னொரு மகாகவி நமக்கு தெரிஞ்ச யாரு, பாரதியே ஒத்துக்கொண்ட கம்பன் எழுதுகிறான். அளவிலா விளையாட்டுடையார் எழுதுறானா இல்லையாங்க. விளையாட்டுனா என்ன, விளையாட்டா மகிழ்ச்சி தான். இறைவனுக்கு விளையாட்டு தானே இது. நான் பாபநாச சிவனுடைய ஒரு அருமையான பாட்டு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, அப்படி பாட்டு எல்லாம் நீங்க இந்த மார்கழி மாசம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் ஒரு விளையாட்டு பொம்மையான எழுதினார் அவர். அது மாதிரி வந்து இறைவி வந்து தலை வந்து விளையாடுகிறாள். இதெல்லாம் மாய்த்துமே மகிழ்கிறாள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மகிழ்ந்துமே இருக்கக்கூடிய தாயை அவன் என்ன செய்கிறான், அந்த தாய் மாய்த்துமே மகிழ்ந்திடு தாயை துய்ய வெண்ணிறத்தாள் தனை. என் அம்மா எப்படி இருப்பா, வெள்ளை நிறமாக இருப்பாள், வெண்மையா இருப்பாள். அம்மா தான் அழகு குழந்தைகளுக்கெல்லாம். நான் சொல்றேன், தாகூருடைய மறக்க முடியாத முடியிற நேரத்துல நான் மறுபடியும் இந்த கவிதையை சொல்றது, கவிதை வரிகள் எல்லாம் கூட இந்த கண்டென்ட் சொன்னேன். தாகூர் எழுதுறார். தாகூர் கிரேட் போயட். ஒரு நாள் என்னைக்காவது வந்து நான் நினைச்சுட்டு இருக்கேன் தாகூர் பத்தி பேசியே ஆனோம். அவர் எழுதுறார், குழந்தை ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்றது, அம்மா எங்க வாத்தியாருக்கு ஒண்ணுமே தெரியல, நிலா வந்து நம்ம தொட முடியாதான், அது எங்கேயோ இருக்கான், தொட முடியாதுன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாம்மா, ரொம்ப தப்பு, ஐய வாத்தியார் தப்பு ரொம்ப, இவ்வளவு அழகா நீதான் நிலா மாதிரி இருக்க, உன்னுடைய முகத்தை தொடுறேன்னு என் நிலாவை தொடுறது இல்லையா என்று இந்த குழந்தை பேசுகிறது என்று இப்ப சொல்றாரு அவர். இப்போ இந்த உணர்ச்சி பாவம் இருக்கிறது, இந்த உணர்ச்சி பாவத்திலே அந்த குழந்தை பேசுவது போல அவன் பேசுறான் பாரதி. அவன் தானே சொல்ல முடியும், அம்மாவை பக்கத்துல இருந்து பாக்குறான். எங்க அம்மா எவ்வளவு அழகு தெரியுமா, துய்யவெண் நிறத்தினாலை. அவ எப்படி இருக்கா, துய்யவெண் நிறத்தாள் தனை கரியவளை. கரி அவளை, கரி என்று சொன்னால் நிறைய பொருள் இருக்கிறது, இங்கே வந்து கருமையாக இருப்பவளை, கருமை நிறத்திலே இருப்பவளை. துய்யவெண் நிறத்தாள் தனை, நிறத்தாளைன்னு இல்ல, நிறத்தாள் தனை கரியவளை துணையெனத் தொடர்ந்தது கண்டே. இந்த பாடல் நான் சொன்ன ஆரம்பத்துல, இந்த பாடலை எப்படி படிக்க வேண்டும்னா இப்படி முடிகிறது பாடல், துய்யவெண் நிறத்தாள் தனை கரியவளை துணையெனத் தொடர்ந்து கொண்டே ஐயமும் திகைப்பும் தொலைந்தன, அப்படி கொண்டு மேல சேர்த்துக்கணும். அப்படி ஒரு வட்டமா இப்படி கையில வலை போடுற மாதிரி, சக்திக்கு ஒரு வளையல் போடுறான் பாரதி. வளைச்செட்டி போல தன்னுடைய அன்னைக்கு வந்து ஒரு வளைய வளைய கொடுக்குறான் அவன். வளைய வளைய நிற்கக்கூடிய அந்த அன்னைக்கு அவன் கொடுக்குறான். இதுல முக்கியமான வந்து நான் சொல்ல விரும்பக்கூடியது என்ன, என்ன ஒருத்தர் கேட்டார் இதுல, இதுல வந்து ஒரு வேற ஒரு இடத்துல இதை பற்றி பேசும்போது, ஆஹ், எப்படி இந்த நிறம் எப்படி வருகிறது என்று சொன்னா, நம்ம நாட்டுல வந்து இறைவிக்கு வந்து நிறம் கொடுக்கிறார்கள். அதுவும் சக்தி உபாசனையில ஸ்ரீவித்யா போன்ற மந்திரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பேசுகின்றன. அதுல நிறங்களை பற்றி பேசும்போது இப்போ என்ன சொல்லியிருக்கோம், துய்யவெண் நிறத்தாள் தனை கரியவளை. ரெண்டு ரெண்டு ஐ மீன் எண்ட் ஆஃப் தி கிரேட் வாட் யூ கால் அஸ் ஸ்பெக்ட்ரம். ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் கருப்புன்ட்டான். இது எப்படின்னா மாணிக்க வாசகர் பேசுகிறார், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நான் இந்த அஞ்சு பத்தி நாம பேசினேன், அன்னைக்கே பேசினேன், ஐந்து பூதங்களை பற்றி நிறைய நான் போன 2 வாரம் முன்னாடி பேசியிருக்கேன். வெளியாய் கரியாய் பச்சையாய் செய்ய மேனிவனே. வெளியாய்னா நீலம், கரியாய் கருப்பு நிறம், பச்சையாய் பச்சை நிறம்,
செய்ய மேனியனை சிவப்பு நிறம். இப்படி நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் மாணிக்கவாசகர். அப்ப சக்தியை பத்தி பேசும்போது திருமந்திரம் பேசுகிறது. நீங்க எத்தனை பேர் நீங்க வந்து அதுவும் அதுவும் ஒரு பெரிய தொகுப்பு. அதை பத்தி நீங்காவது அது அஹ், பெரியவர்கள்லாம் பேசி இருக்கிறார்கள். திருமந்திரம் பத்தி திருமூலம் பத்தி பேசணும். திருமந்திரம் ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு அதை பத்தி நிறைய இருக்கிறது. மந்திர தொகுப்பெல்லாம் இருக்கிறது. அதுல நாம இன்னைக்கு குறிப்பா ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஆஹ், ஒரு சக்தி பேதம். சக்தி பேதம் என்று எழுதுகிறார். இந்த சக்தி பேதம் எப்படி இருக்குன்னா, திரிபுரை, அதுல வருது சக்தி பேதத்துல இருக்கு திரிபுரை. திரிபுரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க இல்லையா? சக்தியை திரிபுரை. திரிபுரை அந்தரி சுந்தரி சிந்து பரிபுரை நாரணியாம் பல வண்ணத்தரு பல வண்ணத்து இருள்புரை ஈசி மனோன்மணி என்ன வரு பலவாய் நிற்கும் மாமாதுதானே என்று திருமந்திரம் பேசுகிறது. இதுக்கு நான் பொருள் சொல்றேன். இப்போ வந்து முதல்ல சொல்ற அதுல வந்து திரிபுரை அந்தரி சுந்தரி என்று வருகிறது. சுந்தரின்னா என்னன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். நான் எழுதின விளக்கம் கிடையாது. அவர்கள் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் கிடைக்கிறது. யூ கேன் கோ டு எனி புக், யூ கேன் ஃபைண்ட் இட். அது நிறைய எழுதியிருக்காரு அதை பத்தி. உங்களுக்கு வேண்டுக மட்டும் நான் சொல்றேன். சுந்தரின்னா என்ன அர்த்தம்னா பேரழகி என்று பொருள். சுந்தரி. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாட்டு வரும்போது என்ன வருது? அந்த சுந்தரி பேரழகி. நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண வார்த்தை அம்மா பேரழகி. ஆனா ஒரு ஒரு இளம் கன்னி பெண்ணை பார்த்து நீ பேரழகி என்று சொல்லக்கூடிய மனோநிலை வேற. அம்மாவை பார்த்து பேரழகின்னு சொல்றான். அது எவ்வளவு பெரிய விஷயம். என்னுடைய என்னுடைய தாய் பேரழகி. அவன் முன்னை இலங்கை முடித்தவில் யாருடைய வில் என்று கேட்பான் பாரதி. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் அவள் என்று பிறந்தனள் என்றறியா இயல்பினலாம் எங்கள் தாய். என்னுடைய அம்மாவுடைய பெருமை எப்படி தெரியுமா என்று பாரதி பேசும்போது அப்படியே சிலிர்க்கும் உடம்பு. அவனுடைய சந்தம், அந்த எழுத்து, அந்த சொல், அந்த மொழி, நடை பின்னெடுப்பாத. ஆகவே இதுல வந்து அந்த அந்த உணர்ச்சி வந்து சக்தி வழிபாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்டு. அம்மாவை பத்தி விட பேரழியில் கொண்டவள் சுந்தரி அப்படின்னா பேரழகு, வெண்மை நிறம் கொண்டவள். சக்தியினுடைய 5 ரூபம் சொல்றேன். சோ சக்தி வெண்மையான உருவிலே சக்தி இருக்கும்போது அவளுடைய பெயர் சுந்தரி. அவருக்கு இருக்கக்கூடிய தேவி சரஸ்வதி. அவளுக்கு கூடிய இருக்கக்கூடிய நாயகன் பிரம்மன். அவளுக்கு இருக்கக்கூடிய தொழில் படைத்தல். சோ சுந்தரின்னா சரஸ்வதி, வெண்மை, பிரம்மா அவருடைய நாயகன், படைத்தல் என்பது தொழில். இது சக்தி முதல் சுந்தரி. அப்புறம் அந்தரி என்று சொல்கிறார் அடுத்து சுந்தரி. திரிபுரை அந்தரி சுந்தரி என்று வரும்போது அந்தரின்னா என்ன அர்த்தம்? அந்தரின்னா அந்தரம் சொல்றோம் இல்லையா? வானம். அந்தரி என்றால் வானம் போல் செம்மையான கருணை. வானம் போல் கருணை கொண்டவள். அது வந்து எப்படின்னா செம்மையான கருமை என்று சொல்கிறார். அந்த கருமை வந்து டீப் பிளாக், அடர்ந்த கருமை. அந்த சக்திக்கு பேர் பார்வதி. அவளுடைய நாயகன் பேர் ருத்ரன். அவளுடைய தொழில் அழித்தல். அப்ப இரண்டாவது அந்தரி கருப்பு, பார்வதி ருத்ரன் அழித்தல். மூணாவது வந்து சிந்து பரிபுரை. சிந்து பரிபுரை என்றால் சிந்தூரம் போல சிவப்பு நிறம். சிந்து பரிபுரை. சிந்தூரம்னா குங்கும சிவப்பு இருக்குல்ல. எங்கள் மகின ஒரு கவிஞர் இருந்தார், எங்க பாரதி கலைஞர். குங்கும சிவப்பு நிறம் கோமள பதும குணம் மங்கையரக்கரசி என்று சக்தியை பற்றி பெறும். குங்கும சிவப்பு நிறம் என்று ஆரம்பிப்பார். இஸ் நோ மோர். 100 ஆண்டுகளை தாண்டி அவருடைய 100 ஆண்டு விழா நடந்தது. அவருடைய பாட்டு இறைவணக்க பாடலாக குங்கும சிவப்பு நிறம் அப்படிதான் ஆரம்பிப்பார். என்ன அழகு பாருங்க, குங்கும சிவப்பு நிறம். அதனால அந்த குங்கும சிவப்பு சிந்தூரம் போல் சிவப்பு. அந்த தாயுடைய பெயர் மகேஸ்வரி. இறைவனுடைய பெயர் மகேஸ்வரன். மறைவித்தல். இது சைவத்தினுடைய ஐந்து ஐந்து தொழில். முத்தொழில் இல்ல, இது 5 தொழிலா. மறைத்தல் தெளிவித்தல்னு 2 சேர்த்துக்கணும். அப்ப மகேஸ்வரி மறைத்தல். அப்புறம் நாரணி. அடுத்தது நாரணி. நாரணி வந்து நீல நிறம். அவளுடைய பெயர் லட்சுமி. அவளுடைய நாயகன் விஷ்ணு. அவருடைய தொழில் காத்தல். அதுக்கப்புறம் வந்து இருள்புரை மனோன்மணி. இது ரொம்ப அருமையான விஷயம். இருள்புரை மனோன்மணி.
அதான் இருளை போல இருக்கக்கூடிய மனோன்மணி, அது ஜொலிக்கும். இருள் எப்படி ஜொலிக்கும், அதுதான் மனோன்மணி. அந்த மனோன்மணி, அந்த தலைவன் பெயர் வந்து, அவளுக்கு பேரு இறைவி பேரு மனோன்மணி, அவள் தலைவன் பேரு சதாசிவன். அவருடைய தொழில் தெளிவித்தல். அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, திரிபுரை அந்தரி சுந்தரி சிந்து பரிபுரை நாரணியாம் பலவண்ணத்து இருள்புரை ஈசி மனோன்மணி. ஈசினா ஈசனுடைய கூட இருக்கிறவள் ஈசி, ஈசன் ஈசி. ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த மாதிரி சொல்லல. தமிழ் எப்படி போட்டா பாருங்க, வில்லன் வில்லிங்கிற மாதிரி சொன்னா. வில்லன் எப்படிடா வில்லி ஆச்சுன்னா, வில்லன் இஸ் இங்கிலீஷ், வில்லி இஸ் தமிழ். ரொம்ப ஈஸியா போட்டோம், வில்லன் வில்லி. நம்ம ஊர்ல வள்ளின்னு இருக்கு, வில்லி அதே மாதிரி தமிழ் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அது போல வந்து இருள்புரை ஈசி மனோன்மணி என்ன வரு பலவாய் நிற்கும் மாமாது தானே. அப்ப சுந்தரி, அந்தரி, சிந்து பரிபுரை, நாரணி, இருள்புரை, மனோன்மணி. இப்ப 5 நிறத்துல சக்தியை கொண்டாடுகிறார்களே. இந்த அஞ்சு அஞ்சு நிறத்திலே இருக்கக்கூடிய சக்தியை கொண்டாடும் பொழுது அந்த சக்தி நமக்கு அத்தனையும் கொடுக்கிறாள் என்று சொல்லக்கூடியவன், துய்யவெண் நிறத்தாள் தனை கரியவளை துணையெனத் தொடர்ந்து கொண்டே. அது எந்த எந்த இடத்துல இந்த 5 நிறங்களை நான் கொண்டு சேர்க்கிறேன் என்று சொன்னால், துய்யவெண் நிறத்தாளை கரியவளை துணையென தொடர்ந்து கொண்டே, அப்படி தொடர்ந்து கொண்டே வரும்போது நிறம் மாறிக்கொண்டே வரும். இந்த நிறம் எப்படி மாறுறதுன்னா, ஏன்னா இந்த 5 தொழில் மாறி மாறி வருது இல்லையா. இப்போ ஒரு விஷயத்த, முக்கியமான செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாரதியினுடைய தத்துவம் எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம தேடி பார்க்கணும். எல்லா இடத்துலயும் இருக்குது, இருக்கு. சில பேர் வீட்டுல பண்ணான் இந்த ரெய்டு பண்ணுவான். அதாவது ஒரு ரெய்டுனே ஒரு ஒரு சினிமா வந்து ஹிந்தில. அவன் வீட்டுல போய் தட்டி பார்ப்பான், எங்க தட்டினாலும் உள்ளுக்குள்ள பணமா புதைச்சு வச்சிருப்பான். இங்க போனா இது, அங்க போனா, கடைசியில வீட்டு வாசல்ல போற நேரத்துல அவனுடைய அந்த ஜீப் இடிக்கும், காம்பவுண்ட் சோறு உடையும், அதுக்குள்ள பணம் வச்சிருப்பான், எல்லாம் கட்டுக்கட்டா நோட்டு இருக்கும். இது மாதிரி அது மாதிரி வந்து பாரதிய எங்க யூ ரெய்டு பாரதி. நம்ம வந்து பாரதிய ரெய்டு பண்ணா அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் விஷயம் தத்துவம் தான். இப்ப பாருங்க, ஆக்கல் காத்தல் அழித்தல் என்பதுல சைவம் என்ன சொல்கிறது, மறைத்தல் தெளிவித்தல் என்று 5 சேர்க்கிறது. இந்த கான்செப்ட் வந்து இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு. நான் மதங்களை பற்றி என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்லவே இல்லை, அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. இப்ப இப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும், பல இடங்கள்ல வந்து த டே ஆஃப் ரெக்கனன்ஸ், ஒரு நாள் இறைவன் வருவான், உனக்கு வாழ்வு கொடுப்பான், அது என்ன, இந்த உயிர்கள் என்ன ஆகுறத பத்தி பேச்சே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய பிரம்மாண்டம். நான் உங்களுக்கு ஒரு 2-4 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு தியாகராஜன் தன்னுடைய கட்டுரை கூட நான் சொன்னதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த யுகங்கள், இந்த யுகங்கள் எல்லாம் எவ்வளவு ஓடும், கல்பம்னா என்ன, எவ்வளவு பிரம்மா இருக்கா, அதெல்லாம் பத்தி சொன்னோம். பிரம்மாண்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இத்தனை பெரிய பிரம்மாண்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தத்துவம், இதெல்லாம் இந்த உலகத்திலே அப்படியே அப்படியே உட்காந்துருக்குன்னு பேச முடியுமா? இஸ் there any space for that? இதான் நான் அன்றிலிருந்து சொல்கிறேன். கண்ணாசனுடைய ஒரு பாட்டு இருக்கிறது, ஹைட் ஆஃப் தத்துவம். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதுன்னு கேட்டானே, அதை விட ஒரு தத்துவம் கிடையவே கிடையாது சார். அவன் மகாகவி, அவனும் மகாகவி தான், அதுல சந்தேகமே கிடையாது. இது மாதிரி ஒருத்தன் எழுத முடியுமா சொல்லுங்க? சித்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இதுக்கு ஆன்சர் சொன்னது நம்ம இந்து மதம் மட்டும்தான். இந்து மதம் அலோன் டாக்ஸ் அபவுட் த ரீபர்த். இப்ப கூட நிறைய பேச்சு திருக்குறளை பற்றி பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துன்னு. என்ன சொல்றது, திருக்குறள் வந்து நல்ல காலம், திருக்குறள் தமிழ்ல எழுதலைன்னு சொல்லாம இருக்கான். அது கூட இப்ப திருக்குறளுக்கு உலக மொழி எல்லாத்துலயும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அது யாராவது என்னைக்காவது ஒருத்தன் வந்து அதை இன்னும் ஒரு 1000 ஆண்டுக்கு அப்புறம் எதையோ எடுத்து முதல்ல வேற மொழியில தான் திருக்குறள் இருந்து சொன்னாலும் சொல்லுவான். நம்ம விஷயத்தை பத்தி வெளியில பேசினாலும் தப்பு, மொழிபெயர்த்தாலும் தப்பு. அப்படி ஆயிடுறது. மொழிபெயர்த்துட்டு என்ன பண்ணுவோம், அதுதான் ஒரிஜினல், என்ன பண்ண விடுங்க. கேண்டர்பரிய வந்து இவர் எழுதினார், பீஸ்ரீ எழுதினார். அந்த காலத்துல பீஸ்ரீ பாரதியை நேர்ல பார்த்தவர். ஆடை குலைவுற்று நிற்கிறாள் அவள் ஆவென்றழுது துடிக்கிறாள் அந்த பீடையை நோக்கி நன் பீமனும். அந்த பொறி பறக்கிற பாட்டை வந்து பாரதி பாடி, அஹ், அங்க திருநெல்வேலி மண்ணுல கடற்க அந்த 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 நதி மண்ணு, தாமிரபரணி தண்ணி மண்ணில கடற்கரையில அவர் பாடி கேட்ட ஒரு பீஸ்ரீ அவர் எழுதுறார். யார் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது கேண்டர்பரினா, இங்கிலாந்துல இருக்கிற கேண்டர்பரி கேண்டர்பரின்னு எழுதுங்க, அதை போய் கந்தர்புரின்னு எழுதாத. கேண்டர்பரிய கந்தர்புரின்னு எழுதாத. ஷேக்ஸ்பியரை செகப்பிரியர்னு எழுதாத. அவன் பேரை ஒழுங்கா சொல்லு. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல என்ன சொல்லுவான், கந்தர் வழிபாடு லண்டன்ல ஆரம்பிச்சது, ஏன்னா கந்தர்புரி என்று அங்க இருக்கிறது என்று அங்க போயிட்டு கந்த சஷ்டி கவலை சொல்ல ஆரம்பிச்சிருவான்.
நமக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால என்ன சொல்ற, இந்த தத்துவம் அப்போ திருக்குறள் இந்து சமய நூல் என்பதை தொல்லியல் அறிவாளர் பேராசிரியர் நாகசாமி போன்றவர்கள் நிறுவிய போது அவர்கள் கொடுத்த முக்கியமான ஆதாரம் மறுஜென்ம கொள்கையிலே நம்பிக்கை உடையது இந்து மதம். வேற எந்த மதமும் கிடையாது. நாதர் அப்ரஹாமிக் ரிலிஜன் ஆர் எனி அதர் ரிலிஜன். இதுதான் நம்பிக்கை இருக்கு. அப்போ என்ன சொல்றான்னா, இந்த ரீபர்த்ன்னு ஒரு கான்செப்ட் வச்சாதான் இந்த பிரம்மாண்டத்துக்கு வழி சொல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாம் இந்த பிரம்மாண்டத்தை பற்றி அவனுக்கு புரியல. அவன் நினைச்சிருக்கான் உலகம் பெருசா இருக்கு, இந்த உலகத்துல வந்தெல்லாம் ஒரு ஓரமா இருக்கிற உயிர்கள்லாம் இப்போ அக்கார்டிங் டு இன்னும் சில, ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் எனி ரிலிஜன், பட் சம் ரிலிஜன் சே ஆல் திஸ் டெட் பாடிஸ் ஆர் தேர் வெயிட்டிங் ஃபார் தேர் காட் டு கம் தேர் அண்ட் கிவ் தம் எய்தர் பனிஷ்மெண்ட் ஆர் ரிவார்ட் அக்கார்டிங் டு தர் சின்ஸ் அண்ட் நாட் சின்ஸ். எல்லாம் இன்னும் காத்துட்டு இருக்காங்க. உயிர் பெற்று அவர் வருவதற்கு காத்துக்கொண்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்போ இருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோ அன்னிலிருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. இது முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? எத்தனை உயிர்கள் இந்த மாதிரி. அப்படி பார்த்தா கடவுள், இந்து கடவுள் வந்து மனித உயிர்களை மட்டும் படைக்கல. there is a difference. Most of the religion talk about as if God has created only human being. No. In our religion they say புழு பூச்சி புல்லு புல்லாகி பூடாகி பல்வருகமாகி பேயாகி கணங்களாகி இன்னும் இன்னும் என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எல்லா பிறவையும் எடுத்து இழைத்தேன்னு மொத்தம் பேசுறான் சிவபுராணத்துல. இப்படி பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம் பாருங்கள். அந்த பிரம்மாண்டத்தை அளக்கணும்னா இந்த ரீபர்த் வேணும். அந்த ரீபர்த் அது அது உலகத்தினுடைய சுழற்சிக்கு முக்கியம். எனவே தாய் மகிழ்ந்து இதை செய்கிறாள். என்ன எழுதுனா பாருங்க அந்த இடத்துல. பாரதி எழுதக்கூடிய அந்த வரி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி தான் அது. மாய்த்துமே, அதாவது ஆக்கியும் படைத்தும் மாய்த்துமே மகிழ்ந்திடும் தாயை. என் தாய் ஏன் மகிழ்கிறாள் என்று சொன்னால் இதுதான் இந்த தத்துவத்தினுடைய அச்சாணி, ஆணி வேர். இஃப் தேர் இஸ் நோ ரீபர்த். அதனால்தான் வந்து திருக்குறள் போன்ற ஒரு நூல் ரீபர்த் ஒத்துண்டுது. அந்த ரீபர்த்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையை நீ ஒண்ணுமே சொல்ல முடியாது. பயோ டீக்ரடேஷன், அது இன்னைக்கு அறிவியல் சொல்கிறது. பயோ எனர்ஜெட்டிக்ஸ், த தேர்ட் லா ஆஃப் பயோ எனர்ஜெட்டிக், த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் பயோ எனர்ஜெட்டிக். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு அண்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சக்தி. எப்படி போறது பாருங்க. யார் இப்ப சக்தின்னு பேர் வச்சா? எனர்ஜிக்கு யார் சக்தின்னு பேர் வச்சா? எந்த அறிவியல் இருந்தாலும் அதுல போய் எங்க போய் நிறுத்து பாருங்க, யோசித்து பாருங்க. சக்தியை தாண்டி நம்ம போயிட்டோம். இந்த சக்தி வந்து சக்தியை பத்தி இந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அறிவியல் தாண்டி நாம ஆன்மீகத்துல எங்க சென்றோம்? சக்தியை பராசக்தி என்று சொல்றோம். பராசக்தி அவள் அபார சக்தி. அந்த சக்தியில எல்லாமே அடக்கமா இருக்கிறது. அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். அப்போ பாரதி என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இருக்கிறதே கையில எடுத்துக்கொள்கிறான். அதை கையில எடுத்துக்கொண்டு அம்மா சக்தி அப்படியே உன்னை பார்த்து வியந்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் அதே நேரத்துல உன்னை தொழுது நான் ஒரு உறுதி பூணுகிறேன். என்ன? பொய் சொல்ல மாட்டேன், சினம் கொள்ள மாட்டேன், அச்சப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், வியக்க மாட்டேன். வியக்க மாட்டேன்னு என்ன பெரிய அனுகூலம்னா பரபரப்பு கிடையாது. இந்த 5 இருந்தாதான் புண்மையான செயல்களை மனதிலே தோன்றும். ஆகவே இறைவா எனக்கு நீ நல்ல புத்தி கொடு என்று சொன்னால், நல்ல புத்தினா எது சார் நல்ல புத்தி? இன்னைக்கு காத்தால 4 இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறது நல்ல புத்தியா மோசமான புத்தியா? அது சொல்ல முடியாது. எல்லா உயிர்களுக்கும் உணவு தேவை என்பது நல்ல. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ அதை கூர்மைப்படுத்துகிறான் பாரதி. அதான் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். தன்னுடைய தொழுகையை, தன்னுடைய தோத்திரத்தை, தன்னுடைய வேண்டுதலை, தன்னுடைய பிரார்த்தனையை பாரதி கூர்மைப்படுத்துகிறான். 5 விஷயம் சொல்றான். எனவே உறுதி பூண்டேன். அம்மா நீ எனக்கு என்ன உறுதி கொடுத்தாய் என்றால் இந்த 5ஐயும் கொடுத்தாய். அது மட்டுமல்ல, நீ எப்படிப்பட்டவள்? பல்வேறு நிறத்திலே 5 நிறங்களிலே இருக்கக்கூடிய பெருமாட்டினி. நீ என்ன செய்கிறாய்? ஆக்குகிறாய், காக்கிறாய், மாய்க்கிறாய். இது அத்தனையும் விளையாட்டாக செய்து மகிழ்கிறாயே. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் அதுல நுட்பம் இருக்குது சொன்னா, இப்போ முதல்ல வந்து சைக்கிள் கத்துக்கிற பாருங்க. சைக்கிள், ஏன்னா நம்ம எல்லாருமே சைக்கிள் கத்துட்டு கீழே விழுந்து அடிபட்டு நம்மோட கூட கத்து கொடுக்குறோம் பாவம். 2 பேருக்கு நிச்சயமா சைக்கிள் கத்துற அடிபடும். ஓட்டுறவனுக்கும் ஓட்ட கத்து கொடுத்தவன் 2 பேருக்கும் அப்படி கத்துப்பான். வேர்த்து விறுவிறுத்து ஐயோ முன்னால இங்க சென்டர்ல பாரு இப்படியே போவான். அப்படியே போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விட்றா அவன் போனான். எப்போ பேலன்ஸ் வந்து போயிட்டு அப்புறம் கொஞ்ச காலம் போனா ஒரு கையை விட்டு ஓட்டுவான், அப்புறம் இன்னொரு கையை விட்டு ஓட்டுவான்.
அதுக்கப்புறம் 2 சீட்டு மேல காலை ஏறி வச்சு குதிரை மாதிரி மேல ஏறி நின்று ஓட்டுவான். அதாவது ஒரு தொழிலிலே திறம் வரும் என்று சொன்னால் அந்த அந்த பரபரப்பு இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் சின்ன ஒரு அறிமுகமான ஒரு ஒரு சிறுவன் மேடையில பாடுகிறான்னா அப்படியே வேர்த்து வேர்த்து பயந்து பாடுவான். பேச்சாளர் கூட இது மாதிரி பேச்சாளர் நல்லா பேசுவான். ஆரம்ப காலத்துல பேசும்போது ரொம்ப பயமா இருக்கும். மேடைக்கு முன்னாடி அப்படியே தண்ணி குடிச்சுட்டு பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ண. ஆனா போக போக அது இயல்பாகி விடுகிறது. பெரிய ஒரு பாடகரை பாருங்கள், பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி. அவர் தாளம் போடுறது கூட தெரியாது. சில பேர் தாளம் போடும்போது தொடையே பிஞ்சு போயிடும், டமால் டமால் அடிப்பான். தொட பிஞ்சு போனா போறாது, ஒருத்தர் கையை உள்ளங்கையே பிஞ்சு போச்சு, அந்த அளவு அடிப்பார். சுவாமி ஹரிதாஸ் அவர்கள் அருமையா பாடுவார். அவர் தாளம் கூட போட மாட்டார், அவர் உடம்புலயே தாளம் இருக்கும், அப்படியே அந்த தாளத்தை பாரு. அது மாதிரி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா மிகப்பெரிய பத்மபூஷன் அவர்கள். ஆஹ் அவர் பாட்டு நிறைய நான் கேட்டிருக்கேன். அப்படி லேசா எப்படி அந்த இந்த சினிமா பாடல சின்ன கண்ணன் அழைக்கிறான் எவ்வளவு எவ்வளவு எளிமையா பாடுவாரோ அந்த மாதிரி பாடுவார். அப்போ தொழில் திறம் என்பது ஒருவனுக்கு ஒரு இயல்பை கொடுக்கிறது. இன்னும் நல்ல போனானா பெரிய கூட்டத்தை பார்த்து பயந்து மகிழ்ந்து பாடுகிறார். அப்ப ஒரு பெரிய ஜேசுதாஸ் மாதிரி. இப்போ அண்மையில மறந்த ஜெயச்சந்திரன் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரசித்த பின்னணி பாடகர். அவரெல்லாம் பாடும்பொழுது நல்ல பாட்டை பாடும்போது மகிழ்ச்சியோடு பாடுவார்கள் இல்லையா, மகிழ்ச்சியோடு பேசுவார்கள். அப்போ அந்த தொழில் நிமித்தமாக சக்தி இந்த ஐந்தொழில்களை படைக்கிறார்களே, ஆக்கி காத்து மகிழ்ந்து மறைத்து தெளிவிக்கிறாளே, அதை மகிழ்ச்சியோடு செய்கிறாள். அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் என்று ஒன்று. இரண்டாவது இந்த மகிழ்ச்சி இதுதானே உலகத்தை இயக்குகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் இல்லைன்னு சொன்னா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ப்ரொஃபசர் நாகசாமி இதை பத்தி நிறைய எழுதுகிறார், நம்ம தொல்லியல் குறிப்புகள் எல்லாத்துலயும் இருக்கிறது. த ஒன்லி ரிலிஜியஸ் கான்செப்ட் ஒரு மதம் என்று சொன்னால், மதம்னு கூட இல்லை, இந்து என்பது வாழ்க்கை முறை. இன்னொன்னு கேட்கிறேன், எல்லாரும் மதமாற்றம் செய்ய எல்லா மதத்திலையும் மதமாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு மதமாற்றம் என்பது ஒரு கடமை. தன் வாழ்நாளிலே அவன் இருக்கக்கூடிய நாளிலே தன்னை போல ஒரு 10 கிறிஸ்துவர்களை மாற்றி விட வேண்டும் என்று. என்ன காரணம்னா பல பேர் தம்ம மதத்துல இல்லைன்னு நினைக்கிறான், எனவே மதம் மாற்றுகிறார். மற்ற மதங்கள் சொல்ல வேணாம் பேர் எல்லாம் மாற்ற. இந்து என்ன பண்றான், யாரையுமே மதம் மாற்றுறது கிடையாது. ஏன்னா நீ எல்லாருமே இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்க மதம் தான், எங்களுடைய மதம். நாங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. யூஆர் ஆல் இந்துஸ், எவ்ரிபடி இஸ் இந்துஸ். இது ஒரு வாழ்முறை என்ற ஒரு அந்த பெருந்தன்மை இருக்கிறது, அந்த பெருமிதம் இருக்கிறது. அந்த பெருமிதத்தினுடைய உச்சத்திலே நின்று பாரதி பேசுகிறார். அதனால்தான் எந்த விதமான அச்சமின்றி பேசுகிறான். மகமது நபிக்கு மறையுருள் பொருந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே, எவ்வளவு சொல்லலாம், உருவகத்தாலே பலவிதமாக, உருவகத்துல சொல்ல முடியும். உணர்கின்ற ஒரு பொருள் அந்த ஒளியுறும் அறிவான் என்று பேசுகிறான் புதிய ஆத்திச்சோனுடைய கடவுள் வாழ்த்திலே. என்றால் அவன் தன்னுடைய அந்த நாலேஜ், அந்த ஞானத்தை எங்க கொண்டு செலுத்துகிறான். அந்த அத்தனை ஞானமும் அவனுக்கு கொடுத்தவள் சக்தி என்ற அவனுடைய பேராற்றல் பொருந்திய அன்னை. அஹ், அதாவது ஆஹ், பாட்டுல கண்ணனுடைய பாட்டுல இன்னும் வெண்ணையை தின்றான் எல்லாம் சொல்லுவா. சூர்தாஸ் பாடுறாராம், எல்லா அம்மாவுமே பையனை திட்ட மாட்டா, ஆனா இங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது யசோதா கண்ணன். இந்த யசோதா எப்படி கண்ணனை திட்டுவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சாதாரணமா எல்லா அம்மாவுமே தன்னுடைய குழந்தை வந்தா இல்ல இல்ல என் பையன் நல்லவன் சொல்லுவா. ஏ யசோதா பீஹ அப்படின்னு அந்த அந்த ஹிந்தியில ரொம்ப வரும். ஏ நகி மக்கானு காயா என்று அந்த பாட்டு, வெண்ணையை திருடல அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அது. மேனகி மக்கனு காயா அப்படின்னு சொல்லு, நான் தான் எடுத்தேன், மே நகி அப்படிங்கிறது அந்த பொருள் வரும் அதுல. அது மாதிரி இங்க நான் என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே தன்னுடைய அன்னையை புகழ்வார்கள். ஆனா இங்க அன்னைன்னு பாரதி நினைக்கிறோம் சக்தி. அப்ப எப்படி புகழணும்? எல்லாருக்கும் தன்னுடைய அம்மா. யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு இல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்க அம்மா தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உலகத்திலேயே பேரழகி, உலகத்திலேயே பெரும் கருணை கொண்ட ஒரு மிகப்பெரிய உருவம் இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும் என்று சொன்னால் அவரவர்களுக்கு தாய். அப்படி எல்லாருமே தாயை கொண்டாடுகின்ற இடத்திலே பாரதி சக்தி என்ற தாயை கொண்டாடுகிறானே, அவனுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும், அவனுடைய உற்சாகம் எப்படி இருக்கும், அவனுடைய எழுத்து எப்படி இருக்கும். அதுவும் அந்த கவிதை, கவிதை என்பதே ஒரு மொழியினுடைய நடனம் அது. திருலோக சீதாராம் சொன்னார், மொழி நடந்தால் உரை நடை, நாட்டியமாடினால் கவிதை என்று சொன்னார். அதுபோல
அப்படி டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடிய அந்த இதுல வந்து தன்னுடைய தாயை பற்றி பேசுகிறானே எப்படி இருக்கும் என்றால் அது. அதைத் தொடர்ந்து அடுத்த பாடல்ல இந்த முதல் லைன் மட்டும் சொல்ல இன்னும் ஒரு நிமிடங்கள் இருக்கின்றன. அதுல என்ன சொல்ல வரான் அதுல பின்னாடி, இதுக்கப்புறம் அந்த ஐந்தாவதுல எதெல்லாம் எளிதாக எனக்கு கூடுதல். அடுத்த வாரம் நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த ஐந்தாவது பார்த்துட்டு பஞ்சகத்தினுடைய ஐந்தாவது தவத்தினை எளிதா புரிந்தனள் என்று ஆரம்பிக்கிறான். அதை நாம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த பஞ்சகத்துல வந்து அதாவது பாரதிக்கு எப்படின்னா ரொம்ப விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவான், எந்த எந்த ஏரியாலையும் அழகா கட்டுவான் கட்டடம். ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு 10 ஏக்கர்ல பண்ணை வீடு கட்டணுமா அதுவும் கட்டுவான். இல்ல சார் இருக்கிறதே வந்து மொத்தம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வேணும் சார், ஒரு சின்ன வீடு கட்டினா டூ 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 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வேணும், அதையும் கட்டி கொடுக்குறான். அது மாதிரி வந்து ஒரு 200 300 ஒரு 500 600 லைன்ஸ் இருக்கிற குயில் பாட்டுல எழுதினே போறான். அது மாதிரி வந்து யோக சக்தியில பார்த்தானா கிட்டத்தட்ட 10 ஸ்டான்ஸா அதுக்கு எழுதுறான். இங்க பார்த்தா மொத்தம் இருக்கிறதே 5 ஸ்டான்ஸா தான். 5 கன்னிகள் பஞ்சகம்னா இதுல அத்தனை விஷயம் வச்சுட்டான். ஈச் ஒன் இஸ் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப், ஈச் ஒன் இஸ் கம்ஃபர்டிங் பை இட் செல்ஃப், ஈச் ஒன் இஸ் ennobling the idea of பாரதி on the deity of சக்தி in its noble cause and effects. அதை வந்து அவன் எங்கேயுமே மறக்கல. ஆகவே இந்த ஐந்தாவது அடுத்த அடுத்த வாரம் நம்ம பார்க்கிறோம், நிறைவு செய்ய இருக்கிறோம். நிறைய இது வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் சொன்னது போல இறை உணர்வு நமக்கு வரும்போது அது வந்து நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நமது ஆட்டிடியூட மாத்தும். அவ்வளவுதான். பாரதி அதுதான் நினைக்கிறான். இதை பார்த்துட்டு நமது குணநலங்களை நம்மளுடைய பண்புகளை வளர்த்து கொள்ள இறை உணர்வு என்பது உருவாகணும். யார்கிட்டயுமே நான் பக்திமா நான் கோவிலுக்கு போறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்ல வேண்டிய ஐடியால பாரதி அதை மாதிரி எழுதல. நான் போறேன் டெய்லி இது மாதிரி விபூதி போட்டுக்கிறேன், நாட் நெசரி. ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இறை நம்பிக்கை என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டான். அது இந்த நாட்டிலே பண்புடைய மக்களை உருவாக்கினால் இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமா மாறும், நாடு உண்மையிலே முன்னேறும் என்ற அந்த பின்னணியில் தான் பாரதி அனைத்தும் எழுதுகிறான் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் சக்தி பஞ்சகத்திலே மகாசக்தி பஞ்சகத்திலே 4 கன்னிகளை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த வாரம் ஐந்தாவது பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.